Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல 9th ஸ்டாண்டர்டுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் மேத்தமேட்டிக்ஸ்ல உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க் இது போக 8 மார்க் கிராஃப் ஜியோமெட்ரி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 9th ஸ்டூடெண்ட் மறக்காம நம்மளுடைய சேனல் கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். எப்பவுமே வருஷம் நம்ம 9th பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமோ ஆனுவல் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் வருதுன்னா அதுக்கான நம்ம கிரியேட் பண்ற மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம் அவங்க ப்ரிப்பரேஷனுக்காக. பட் லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் அப்லோட் பண்ணோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வருஷத்துக்கு நான் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் அப்லோட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் மேத்தமேட்டிக்ஸுக்கு நான் இப்போ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க் நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு புக் பேக் ஒன்னோட படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸை படிச்சிங்கன்னா 100க்கு 100 எடுக்க முடியும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் மேத்தமேட்டிக்ஸுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷம் நான் உங்களுக்கு அதாவது நீ இப்போ படிக்கிற நீங்கள் 9th ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா இல்லை உங்களுக்கு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வீடியோ மட்டும் போதுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா 9th ஸ்டூடெண்ட்டுக்கு ரீச் ஆகுமா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் எஃபோர்ட் எடுத்து நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் புக்கை வச்சு கிரியேட் பண்ணி நான் எடுத்து புக்கை வச்சு பார்த்து நான் என்னென்ன போர்டில் எழுதியிருக்கேன். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் எழுதியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எய்தர் ஃபஸ்ட்டு வந்து 5 மார்க் படிங்க இல்லை 2 மார்க் படிங்க. பட் மை பெட்டர் சாய்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மார்க்கை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 மார்க் படிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா 5 மார்க்கில் 10 out of 10 ஸோ 50 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் 5 மார்க்கை ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து செட் லாங்குவேஜ். ஸோ இதில் வென் டயக்ராம்லேருந்து கன்ஃபார்ம் பண்ண வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் 1.21லேருந்து 1.26 வரைக்கும் 1.21, 22, 23, 24, 25, 26. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கல்வி மினி 2.0 சேனல் லிங்க்கும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட PDF ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 1.32 and 34 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அண்ட் எக்ஸசைஸ் 1.3ல 3 and 4 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.5ல 3, 4, 5, 7, 9, 11 வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸசைஸ் 1.6ல 3, 9, 10. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அடுத்தது ரியல் நம்பர்ஸ் ரொம்ப ஈஸி. இது வந்து இந்த நம்பர் லைனில் மார்க் பண்ணுறது. ஸோ அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டைப்பு. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அதில் எக்ஸாம்பிள் 2.5, 2.14, 2.15, 2.23, 2.27 and 2.31 இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள், அதாவது எடுத்துக்காட்டு கணக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பயிற்சி எக்ஸசைஸ் 2.2ல 4th கொஸ்டின் அண்ட் எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸசைஸ் 2.6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2.7ல 3, 4, 2, 3, 4, 2.8ல 3, 5 ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வெரி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதையே நீங்கள் ஆப்ஷன் விடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க் வராது. ஸோ 9th தானே மார்க் தேவையில்லை அப்படின்னு நினைக்காம நம்ம 9th எந்த அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த ஒரு ஸ்பிரிட்டோட 10th படித்து நல்ல ஒரு 490, 495 ப்ளஸ் மார்க் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸ்கூல் ஃபஸ்ட், ஸ்டேட் ஃபஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அதனால் 9thலேருந்தே நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட் வேணும்னா மறக்காமல் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, பட் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நான் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நான் அப்லோட் பண்ணிட்டு பேசாமல் இருப்பேன். ஓகேவா? அடுத்தது அல்ஜீப்ரா 3rd சாப்டர். இதில் எக்ஸாம்பிள் 3.11, 3.12, 3.15, 3.20, 3.26, 3.31, 3.34 வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸாம்பிள் 3.36, 37, 40, 49, 50 to 53 இதெல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 3.36, 3.37, 3.40, 3.49, 3.52, 3.53. அண்ட் தென் எக்ஸசைஸ் 3.3ல 5, 6, 9, 11, 3.4 எக்ஸசைஸில் 9, 10, 11, 3.7 எக்ஸசைஸில் 1, 5, 6, 7, 3.8 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 3.14 எக்ஸசைஸில் 2 and 5 அண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அண்ட் இதே யூனிட்டில் தான் உங்களுக்கு கிராஃப் இருக்கும். கிராஃபை பொறுத்தளவில் எக்ஸாம்பிள் 3.42, 44, 3.45, 3.46, 3.42, 3.44, 3.45, 3.46 பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் 3.10ல் எல்லா சமயமே வந்து பார்த்துக்கோங்க. எந்த கிராஃப் வேணாலும் கேட்கலாம். அண்ட் ஜாமெண்ட்ரி 4th யூனிட் ஜாமெண்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸசைஸ் 4.1ல 3, 4, 5 மட்டும் பார்த்துங்க. ஷுவராக 3லேருந்து ஒரு 5 மார்க் வரும். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் செட் லாங்குவேஜில் எக்ஸாம்பிள் 1.2, 1.3, 1.7, 1.9, 1.15, 1.17, 1.19, 1.27, 1.30, 1.31 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அண்ட் எக்ஸசைஸ் 1.1ல 2, 4, 5, 6, எக்ஸசைஸ் 1.2ல 1, 3, 5, 7, 8, எக்ஸசைஸ் 1.3ல 1, 2, 5 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.4ல 1, 3, 4, 5 எக்ஸசைஸ் 1.6ல 1, 2, 4, 5, 8 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸில் உங்களுக்கு 2.1 எக்ஸாம்பிள் 2.4, 2.6, 2.7, 2.12, 2.17,
2.20, 2.25, 2.26, 2.28, 2.29 பார்த்துக்கோங்க. அண்டு 2.1 எக்ஸசைஸில் 2-3, 2.2 எக்ஸசைஸில் 1-5, 2.3 எக்ஸசைஸில் 3rd, 2.6 எக்ஸசைஸில் 4, 2.8 எக்ஸசைஸில் 1-4 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் சாப்டர் அல்ஜீப்ராவில் 3.1 எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் 3.1, 3.4, 3.5, 3.6, 3.7, 3.9, 3.10, 3.13 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் 3.18, 3.21, 3.23, 3.25, 3.27, 3.29 பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் 3.33, 3.41, 3.48, 3.50 பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.1 எக்ஸசைஸில் 2, 3, 5, 6, 7, 9, 10, 3.2 எக்ஸசைஸில் 2, 3, 4, 5, 3.3 எக்ஸசைஸில் 2, 3, 8, 3.4 எக்ஸசைஸில் 1, 4, 5, 6, 3.7 எக்ஸசைஸில் 2, 3, 3.9 எக்ஸசைஸில் 1, 2, 3.11 எக்ஸசைஸில் 1, 2 அண்ட் சாப்டர் 4 ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 4.1, 4.3, 4.7, 4.9, 4.10 எக்ஸசைஸ் 4.1ல 3, 4, 5. ஸோ இந்த 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. நான் அகைன் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 5 மார்க்கை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா செட் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரியல் நம்பரில் கொஷின்ஸ் கம்மி தான், அல்ஜீப்ராவில் கொஷின்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு இதெல்லாம் வந்து 3, 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ 3, 5 மார்க்கு, இது 2 5 மார்க் கேட்பாங்க, இதில் ஒரு 5 மார்க்கு, இதில் 2 கேட்பாங்க, சாரி இதில் 3, இதில் வந்து 1 தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து அல்ஜீப்ராவில் வந்து 3, 5 மார்க்லாம் கேட்குறாங்க. பட் எப்படியா இருந்தாலும் சரி நீங்கள் 5 மார்க்கு இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 மார்க், ஏன்னா 2 மார்க் ஈஸியாக தான் இருக்கும், டைம் அவ்வளோ தேவைப்படாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 5 மார்க்கு முடிங்க, அதுக்கப்புறம் 2 மார்க் படிங்க. ஸோ அகைன் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.